கொஞ்சம் எந்த டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணுறோன்னு நான் தெரிஞ்சுப்பேன். ஏன்னா இது ஒன்றுமே தெரியாது. இப்போ ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரோடை கண்டுபிடிச்சிட்டோம் காய்ஸ். ஹாப்பி ஆகிட்டான் காய்ஸ். அவன் மட்டும் கண்டுபிடிக்கலே வச்சுக்கோ, அவனுக்கு பார்பிக்யூ பண்ணிடுவோம். ஆமாம், இல்லை வெயில் நம்மளை பார்பிக்யூ பண்ணியிருக்கோம். நான் வெயில்ற எப்பா ரோடு வந்துருச்சுரா. சை ஆஃப் ரிலீஃப். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம் காய்ஸ். ஆனால் முடியல காய்ஸ். ஏன் முதுக்க கட்டுறா, முதுக்க பாருங்க. வாய்ஸ் ஆஃப் ரோடிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஜம்முன்னு பாட்டு போட்டுட்டு ஸ்விம்மிங் பூலில் குதிக்க போகிறோம். Sir, are you actually fine? Huh? Are you actually fine? Hold on. Life goes on. Life goes on, huh? Life goes on. Finish ஆயிடுச்சுனா தலைவரே இதோ சொன்னே சிபி ரைட் போய் லெஃப்ட். 6 மாசம் முன்னாடி கூட இப்பலாம் ஓட்டினா நான் கவலைப்பட்டு மாட்டேன். நெக்ஸ்ட் மந்த் மை மேரேஜ். உயிர் முக்கியம் பாய்ஸ். எங்கடா போனாங்க? ஹாய் காய்ஸ், செம தூக்கம். நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா அடைஞ்சிட்டு ரூமுக்கு வந்துட்டு சூப்பராக தூங்கி எழுந்துச்சி ஒரு குட்டி நடை என்னோட ஃபார்மில். இந்த மாதிரி டெய்லி வாழ்க்கையை ஓட்டினா எவ்வளோ சூப்பராக இருக்கும். பீஸ்ஃபுல்லாக யாரும் இல்லாத ஒரு ஊரில் அழகான ஒரு ஃபார்ம், குட்டியாக ஒரு வீடு. நான் ஃபார்மை காட்டுறேன் உங்களுக்கு. சுற்றி அழகாக தூரத்தில் ஒரு வீடு, நாங்கள் தங்குற வீடு, ஃபுல்லாக ஃபார்ம். ஸோ பீஸ்ஃபுல். பார்பிக்யூ பண்ணுறதுக்காக சிக்கன் வாங்க வந்திருக்கோம் நாங்கள். நாங்கள் பார்பிக்யூ செட்டப் பண்ணுறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே எல்லாம் செட்டப்பும் பண்ணி க்ளீனிங் மேரினேஷன்லாம் பண்ணிட்டு ஸ்விம்மிங் பூலில் போய் கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருந்துட்டு திருப்பி ஃபார்ம் ஹவுஸில் போய் பார்பிக்யூ வைக்கிறது தான் பிளான். என்ன பண்றீங்க துஷார்? We are figuring out how to clean the grill. இது வாடா தூக்கி உள்ள போட்றோம். எங்க? We are submerging the grill equipment inside the கிணறு. Submerging the grill equipment inside the கிணறு. ஏன் ஊற விட போறீங்களா? ஆமா. சோப்பு டஸ்ட்ல போட்றோம். அடே உள்ள. என்னடா ஏதோ புதுசா பண்றாங்க. அதுக்கு அப்புறம் சோப்பு போட்டுனா ஒரு அலசுங்க. எனக்கு ஒன்றும் புரியலடா. அது கழுவ சொன்னா இறக்கிற மக்களையே சத்தியமா சொல்றேன், என் வாழ்க்கையில் யாரும் இப்படி கழுவி பார்த்ததே கிடையாதுடா. காய்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா சிக்கனை அழகாக கழுவிட்டோம். நம்மக்கிட்ட தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் மசாலா, உப்பு எல்லாமே இருக்குது. இப்போ மேரினேஷன் ப்ராசஸ் பண்ண போகிறோம் நாங்கள். காய்ஸ், மேரினேஷன் பண்ணியாச்சு. காய்ஸ், கிளம்பிட்டோம் ஃபார்ம் ஹவுஸுக்கு.
மேரினேட் சிக்கன் பார்பிக்யூ இது யாரடா என்ன கூட்டு வந்து பாடா படுத்துறானுங்கடா ரியாக்ஷன் சாப்பாடு போட சொன்னா 10 மணி ஆக்கிட்டு போடுறதா லாக் பண்ண முடியாது அதை காட்டுல மாட்டிக்கிட்டேன் நல்லா தான்டா ஆகுது இன்னும் கொஞ்சம் 2 மினிட்ஸ் திரும்ப போட்டுறோம் தானே. டேய் காய்ஸ் நான் கஷ்டப்பட்டு பண்ண பார்பிக்யூ ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் ஷாம் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட போகிறேன். சமையல் பண்ணாலும் ஆரம்பிக்கும். அதனால தான் உன்னை டேஸ்ட் பண்ண சொல்கிறேன். எப்போ செஃப் ஃபர்ஸ்ட் சாப்பிட மாட்டாங்க ஷாம், புரியுதா? பேஸ்ல கை வைடா. ஓ அப்படி இந்த பேஸ் நான் இத தோட அவ்வளோ பெரிய லூஸ் இல்லடா நாங்க. சாப்பிட்றா சாப்பிட்டு சொல்லு புட்டு சாப்பிட்டு அப்படியே சூப்பரா இருக்கா? சாப்பிட்றா என்ன இவ்வளோ யோசிக்கிற? வெந்திருக்குடா வந்து வெந்திருக்குடா சிபி சூப்பராக இருந்திருக்குடா. இல்லை கூடு கூடு தான் வெந்திருக்கு. உள்ள வந்திருக்கான்னு தெரியலடா. இல்ல அது அது வேற கலர்ல இருக்கு. எப்படி இருக்கு? ஆசம்டா ஆசம். பெஸ்ட் பிபிக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு. குக்கா இருக்கா? குக்கா இருக்கு. குக்கா ஜூசியா இருக்கு. ஜூஸியா இருக்கு. ஜூசியா இருக்கு. குக்கா இருக்குல்ல? வெயிட் பண்ணு. ஏய் இது குக்கா இருக்கடா. அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர். கடா யா அவ்வளவு உள்ள குக் ஆயிடுச்சுன்னா எல்லாமே குக் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். எல்லாம் அதுதான் தப்பு. இல்ல ஒரு பீஸ் ஆகும், ஒரு பீஸ் ஆகிறது மிஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. நல்லா இருக்கு. ஆசம். பாஸ் 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 டா. மசாலா நல்லா கலந்துருக்கீங்க. அல்ல என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. இல்ல உள்ள போயிருக்கு மசாலா கூட. மைதா கால் பண்ணி ஒரு மைதா பெரிய ஸ்பைடரா எங்கடா? நம்மை போல நெஞ்சம் உள்ள அண்ணன் தம்பி ஒரு தோசை